வெள்ளச்சீடை அண்ட் அதிரசம் 2 டம்ளர் அரிசி, 3 டம்ளர் அரிசி நல்லா ஒரு 1.5 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சி சல்லடையில் தண்ணியை வடிய வச்சுட்டு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓட்டி நைஸாக திரித்து வச்சுக்கணும். அப்புறம் 3 டம்ளர் இது போடுறது 3/4 கிலோ வெல்லம் நைஸாக தட்டி பாகாக்கணும். பாகு வந்து கரண்டியால் எடுத்து விடுறது நூல் மாதிரி இழுத்துட்டு வரும். கரண்டிக்கும் அந்த இதுக்கும் ஜவ்வு மாதிரி தெரியும். நம்ம கையால் தொடுறது கையில் பிசுக்குன்னு ஒட்டும். இல்லை கொஞ்சம் ஜலம் பக்கத்தில் வச்சுன்னா அந்த பாகை எடுத்து விட்டால் உருட்டி கையால் உருட்டி தரையில் எரியிற மாதிரி உள்ள இதுக்கு ஷேப்புக்கு வரும். அந்த பக்குவத்தில் அடுப்பை அணைச்சிட்டு ஆற வச்சிடணும். பாகை ஆற விட்டு மேலே அரிசிமா திரிச்சு வச்சுருக்கிற மாவு மேலே ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து தேவையான அளவுக்கு விட்டு பசஞ்சுட்டே வரணும். அநேகமாக ஆல்மோஸ்ட் அந்த இதை எடுத்துன்றோம். அது கொஞ்சம் மிச்சம் இருக்கும் போல் தோணுச்சுன்னா பாகை தனியாக வச்சுருக்கோம். இந்த இதுக்கு 6 நாள் தேவை இருந்தால் சேர்த்துக்கலாம். இந்த மாவு வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சு ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுருக்கோம். மறுநாளைக்கு இந்த மாவுலேயே 2ஆக பிரித்து கருப்பு எள்ளு எடுத்து ஒரு 100 கிராம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு தனியாக வறுத்து வச்சு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த பக்குவத்தில் எள்ளை தனியாக எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் கொஞ்சம் கீட்டி வச்சுக்கணும். அந்த தேங்காய் இந்த எள்ளு எல்லாத்தையும் தனியாக பிரித்து வச்சுல பாதி மாவில் சேர்த்து பசைஞ்சு சின்ன சின்னதாக உருட்டி போட்டாச்சுன்னா அது வந்து வெள்ளச்சீடை. இந்த கெட்டியாக தனியாக இருக்கிற மாவில் பதம் பார்த்துட்டு கொஞ்சம் இது பாகோட இது கூட இருக்கும் போல் தோணிச்சுன்னா கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து ஆட் பண்ணி பசஞ்சுட்டு சின்ன சின்ன தட்டி உங்கள் ஷேப்புக்கு போட்டு எண்ணெயில் உடனே போட்டு ரெடி ஆக்கணும். ஒன்றா போட்டு மேலேருந்து உறவு எடுத்துட்டு தான் அடுத்து அதில் சுத்த போடணும். 2-3 சேர்த்து ஒரு டைத்தில் போட்டு எடுக்க முடியாது. அடுப்பு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தியாக இருந்துடக்கூடாது. போட்டு எடுத்தால் தேங்காய் செய்முறை. கடலை மாவு 2 கப்பு போட்டு 1 கப்புக்கு பொரியல்ல மாவு பொரியலை மிக்சியில் திரிச்சு வச்சுக்கணும். பொரியல்ல மாவும் போட்டுட்டு பெருங்காயம் கரைச்சி வச்சுன்னு தண்ணியில் ஊற போட்டு கரைய வச்சுட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு காரப்பொடி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்ல அரிசி மாவு ஒரு போட்டு நான் கொஞ்சம் போல் போடணும். பொறி போட்டு கொஞ்சம் கடுப்பு தெரியும். அதாவது சேர்த்து ஒன்று போல் பசஞ்சு இதையும் கெட்டியாகவே பசஞ்சு முள்ளாக இருக்கிற அந்த தேங்காய் அச்சில் போட்டாச்சுன்னா முழு தேங்காய். எண்ணெய் பசங்கள் எல்லாமே பச்சரிசி மாவில் தான். தட்டையும் முறுக்கும் மட்டும்தான் புழுங்கல் அரிசியில் அரைச்சி பண்ண சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி எண்ணெயில் வந்து போடுறது ஃபஸ்ட்டு 1 இடு இல்லை 2 இடுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதே ஹீட்டு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஹீட்டை கொஞ்சம் நடு மீடியத்து கொண்டு வந்துக்கணும். ஏற்கனவே பாயிலான எண்ணெய்ங்கிறனால அந்த ஹீட்டை அதே ஒரே ஹீட் ரீட்டைன் ஆகும். கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம். அதே பக்குவத்தில் போட்டு 2 சைடு திருப்பி எடுத்தோன்னா நல்ல கலராகவும் இருக்கும். ரொம்ப பாயிலான ஸ்மெல் வராமல் இருக்கும். செய்முறை 1/4 கிலோ கடலை மாவுக்கு ஒரு 50 கிராம் அரிசி மாவு சேர்த்துட்டு காரப்பொடி தேவையான அளவு, உப்பும் தேவையான அளவு, பெருங்காயம் பவுடராக இருந்ததுன்னா தாராளமாக ஒரு டீஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கிட்ட போட்டுடலாம். இவ்வளவையும் சேர்த்து உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டு நான் கரைச்சிக்கணும். கரைக்கிறது ரொம்ப லிக்விடாக ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கையால் எடுத்தோன்னா இந்த விழுற மாதிரி இருக்கணும். தோசை மாப்பத்தில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தோசைமாக இருந்ததுன்னா அதில் ஒரு கரண்டியில் சேர்த்து விட்டேன்னா அந்த சோடாப்பு போடுற எஃபெக்ட் இதுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு கரண்டி தோசை மாவே அதில் சேர்த்து கொஞ்சம் கரைச்சி சாமான் முக்குறது 2 சைடு மாவு வந்து அதில் இதாகிக்கணும், பிறண்டுக்கணும். அந்த அளவுக்கு உள்ள கெட்டியில் கரைக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் மாவு உப்பி வந்துடும். நான் சொல்கிற பதத்தில் போட்டு பார்த்தோன்னா கரெக்டான இதில் வரும். அப்படியே எண்ணெய் நல்லா பாயிலாக இருக்கிறது கொதிக்க விடுற டயத்தில் 4 நாளாக போட்டு எடுக்க வேண்டியது. பருப்பு வடை கடலைப்பருப்பு 1 டம்ளர், 4 கொஞ்சம் போல் இது உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு, 4 பருப்பு மட்டும்தான். மெயின் கடலை பருப்பு தான். 1 டம்ளர் போட்டுன்னா 1/4 டம்ளருக்கு தான் இந்த 2 பருப்பும் பேருக்கு தான். போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு காஞ்ச மிளகாய், சிவப்பு மிளகாயில் 3 மிளகாய், 2 மிளகாய் வெட்டல், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் தண்ணியை இறச்சிட்டு துளி கூட ஈரம் இல்லாத லெவலில் தான் உள்ளே போட்டு ஓட்ட ஆரம்பிக்கணும். 2 தடவை, ஒரு தடவை ஓட்டிட்டு ஒரு தடவை திரும்ப அடியிலேருந்து கிண்டி கொடுத்து 2 தடவை ஓட்டி விடணும். அப்போ கொஞ்சம் பரபரன்னு கிடைக்கும். அந்த டயத்தில் பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு வெங்காயம் தேவையான அளவு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் 2 வெங்காயம் தாராளமாக போடலாம். 2 3 உங்களுக்கு வெங்காயம் பிடிச்சதுன்னா கூட கம்மியாக போட்டுக்கலாம். போட்டு அந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டி எடுத்து எண்ணெயில் ஊற்றலாம். கோழி செய்முறை கடலைப்பருப்பு ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னு 1 டம்ளர் நல்லா செவக்க வரக்கூடாது. மீடியம் சூடு ஒரு மாதிரி வெந்துட்டு அடுப்பில் அப்படியே ஜலம் விட்டு வேக வைக்கணும். நல்லா கையால் எடுத்தால் நசுங்கிற அளவுக்கு வந்த உடனே எடுத்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட்டு அரைக்கிறதே கொஞ்சம் வெல்லம்
ஒரு டம்ளருக்கு போட்டீங்கன்னா ஒரு அதே அளவு டம்ளருக்கு நல்லா உள்ளே அடைச்சி வர மாதிரி வெல்லம் அதில் போட்டு பூர்ணத்துலேயே சேர்த்து அரைக்கலாம். அரைக்கும் போதே அரை டம்ளருக்கு ஒரு மூடி கிட்டக்க தேங்காயை துருவி வச்சுட்டு கொஞ்சமாக அதிலேயே சேர்த்து ஆட் பண்ணி விழுது மாதிரி வரும். அப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டு நெய் விட்டு அதில் 2 ஏலக்காயும் போட்டு இந்த கிண்டி அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதை சேர்த்து போட்டு கிண்டணும். கிண்டிட்டு கையில் ஒட்டாத லெவலில் கீழே எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றி வச்சுருந்துச்சுன்னா மைதா மாவை தனியாக ஒரு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துட்டு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜலம் விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டு சேர்த்து பசங்களே வச்சுட்டு பரோட்டாக்கு பண்ணுற மாதிரி தனியாக வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மட்டுப்பட்டாக மாவு எடுத்துறதே அந்த மைதா மாவு நல்லா இளைஞ்சி வரும். அப்புறம் இந்த பூர்ணத்தை தேவையான அளவு சைஸ் எடுத்து வச்சு அதை வச்சுட்டு வாழை இலையில் தட்டி தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறது 1 நிமிஷம் போட்டு திருப்புறதோ இந்த இலையை அதுலேருந்து உதிர்ந்து வந்துடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு திருப்பி எடுத்து வச்சுன்னா போடி தயார். மாம்பழை அரிசி மாவு 1/2 கிலோ அரிசி மாவை அணில் அரிசி மாவு வாங்கிக்கிட்டா நல்லாயிருக்கும். இல்லை முடிஞ்சுன்னா மிக்சியில் நீங்கள் திரிச்சு நல்லா சல்லடை நைஸ் சல்லடையாக இருக்கணும். 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த அரிசி மிக்சியில் திரிச்சு சாஃப்டாக பேக்ஸ் வரணும். அப்படி உங்களுக்கு சரி முடியாதுன்னா அணில் அரிசி மாவில் பண்ணினா நல்லா வரும். வேறு எந்த அரிசி மாவுக்கும் சரியாக வராது. அணில் அரிசி மாவை அடுப்பில் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். செவக்க வறுக்கிற டயத்துலேயும் கொஞ்சம் செவக்க வர்றதுங்கிறது புகை வர ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் அடுப்பை கொஞ்சம் மைல்டு பண்ணிட்டு கூட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கட்டிக்கணும். இல்லைன்னா அடியில் கட்டியில் ஒட்ட ஆரம்பிக்கும். நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் வெல்லம் இந்த நான் சொன்னால் 1/2 கிலோ அரிசி மாவுக்கு 1/2 கிலோ வெல்லம் நல்லா தட்டிட்டு முதல்ல மட்டும் 1/2 டம்ளர் ஜலமிட்டு இந்த வெல்லத்தை கொதிக்க வச்சுக்கோங்க. வெள்ளை வாடை போக விட்டு திரும்ப 2 டம்ளரோ 3 டம்ளரோ ஆட் பண்ணிவிட்டு இந்த கொதி வரவது தேங்காய் கீட்டி வச்சுக்கணும். இதுக்கு காராமணிங்கிற வித சிவப்பு காராமணி தான் வாங்கணும். அதை தனியாக வறுத்து வச்சுக்கணும். ஒன்று குக்கரில் வேக வச்சுக்கணும், இல்லை நல்லா ஒரு 5-6 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். இந்த காராமணியை அந்த வெல்லம் கொதிக்கிறதே அதில் போட்டு கீட்டி வச்ச தேங்காய் 1 மூடி தேங்காய் கீட்டி வச்சுக்கலாம். அதையும் போட்டுட்டு 2-3 ஏலக்காயும் கிள்ளி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு வறுத்த மாவு வெல்லம் கொதிக்கிறதே சேர்த்து போட்டு கிண்டிகிட்டே வரணும். கிண்டுறது தண்ணி எடுக்கும்னா நமக்கே தெரியும். அதில் கூட தேவைன்னா ஒரு 1/2 டம்ளர் ஜலம் ஆட் பண்ணி ஒன்று போல் சேர்த்துக்கிட்டே வரோம். மூடிக்கிறோம். கையில் ஒட்டாத அளவில் அது வரும்போது அடுப்பு அணைச்சி வச்சிடலாம். அப்புறம் ஆற விட்டு கையால் எடுத்து தேவையான சைஸுக்கு மட்டை தட்டை தட்டுற மாதிரி கையிலே கூட தட்டலாம். இலையில வச்சு மட்டையை ஊற்றி இலையில தட்டி கை எடுத்து அப்படியே இலையோடு இதில் இட்லி தட்டில் வச்சு வெந்தெடுக்கணும். ஸ்டீம் நல்லாவே போக விடணும். போக விட்டுட்டு அடுப்பு அணைக்கிறது உடனே குக்கர் மூடியை திறந்துடணும். இல்லைன்னா அந்த தண்ணி அடித்து அந்த அடையில் கொஞ்சம் ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிடும். திறந்து வச்சுட்டு எடுக்க ஆற விட்டு நீங்கள் மெதுவாக நிதானமாக எடுக்கலாம். அடை ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். தேங்குழல் செய்முறை: 2 டம்ளர் அரிசியை 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு ஒட்டை களைஞ்சிட்டு ஒரு சல்லடையில் தண்ணியை வடிய வச்சுருங்க. தண்ணி ஒட்டை வடிய விட்டு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா சாஃப்ட்டு மாவாக அரைச்சி சல்லடையில் சலித்து வச்சுக்கணும். நான் எவ்வளோ மேக்ஸிமம் அது சாஃப்டாக வருதோ அந்த அளவுக்கு நல்லது. அப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டம்ளர் எடுத்து லேசாக வெதிப்பிட்டு மிக்சியில் அதையும் உளுத்த பொடியாக திரித்து வச்சு சல்லடையில் சலித்து வச்சுக்கணும். 1 டம்ளர் அரிசி மாவு போட்டேன்னா 1/4 டம்ளர் உளுத்தம்பொடி போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு துளி பெருங்காயம் துளி சீரகம் 2யும் சேர்த்து நல்லா கெட்டியாக கையில் மாவு ஒட்டாத அளவில் கெட்டியாக பசஞ்சு வச்சுக்கிட்டு தேங்காய் லட்சில் போட்டு புளியிறதும் கரெக்டாக வரும். தேங்காய் பொழி: ஒரு பெரிய தேங்காய்க்கு ஒரு தேங்காய் நல்ல நைஸ் பூவாக துருவி வச்சுக்கிட்டு வெல்லம் ஒரு 1/4 கிலோ 300 கிராம் வரைக்கும் தட்டி அதில் பாக்கு மாதிரி மட்டா ஜலம் 1/2 டம்ளர் ஜலம் விட்டு வெல்லம் கரைய விட்டு இந்த துருவி வச்சுருக்கிற தேங்காயும் அதில் போட்டு நல்லா கிண்டிட்டு வரணும். 2 ஏலக்காயும் அதில் பொடிச்சு போடலாம். நான் கிண்டிட்டு வர்றதை இது உருண்டை கையில் ஒட்டாத தண்ணியை தொட்டுட்டு அதில் தொட்டால் ஒட்டாத லெவல் வரும். அப்போ அடுப்பில் அணைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டோன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஆறிடும். அப்புறம் மைதா மாவு ஒரு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 கிலோ இல்லை 350 கிராம் வரைக்கும் மாவு போட்டு கொஞ்சம் ஜலம் விட்டு முதல்ல பசஞ்சுட்டு அப்புறம் நல்லெண்ணெயை மேலே விட்டு நல்லா பசஞ்சு ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருக்கோம். அப்புறம் தேவை மட்டும் சின்ன சின்ன எடுத்துகிட்டு தேங்காய் பூரணத்தை ஏதாச்சும் ஒரு பார்த்தா நெல்லிக்காய் சைஸுக்கு உருட்டி வச்சுக்கோங்க. இந்த பொதிஞ்ச மைதா மாவில் கையில் நன்னையோ இலையில நல்லா தட்டிட்டு தேங்காய் பூரணத்தை நடுவில் வச்சு முடிச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இலையில தட்டி தோசைக்கல்ல மீடியம் ஹீட்டில் வச்சு குளிரி நெய் விட்டு போட்டு எடுக்க வேண்டியது. கல்லில் போட்ட உடனேயே எடுக்கிறதே இந்த இலை உறிஞ்சி வரும். அதை எடுத்துட்டு அடுத்த 1 செகண்ட் திட்டு அடுத்த சைடு திருப்பி போட்டுச்சுன்னா நிமிஷமாக களி செய்முறை: 1 டம்ளர் பச்சரிசியை
வெறும் ட்ரையாக இருக்கிற அரிசியை அடுப்பில் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். அதனால் வடித்த நல்லா செவக்கும். ரொம்ப ஹீட் வர செவக்கிற ஆரம்பிக்கிற போது அடுப்பை கொஞ்சம் அட்டு பண்ணிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லாவே வறுக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். அப்புறம் 1/2 டம்ளர் சிறுவறுப்பை தனியாக போட்டு செவக்க நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் செவக்கிறது மட்டை அடுப்பை கொஞ்சம் மட்டு பண்ணிட்டு கூட கொஞ்சம் நேரம் வறுத்து எடுக்கிறது தான் அந்த உள் பருப்புக்குள்ளே அந்த வாசனை போகும். அது தனியாக எடுத்துட்டு நல்லா ஆற விட்டு முதல்ல சிறுவறுப்பை ஒரு ஓட்டு மிக்சியில் ஓட்டிக்கணும். அப்புறம் இந்த அரிசி சீக்கிரம் உடப்பட்டுரும். அதனால் அதில் மிக்சியை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு பருப்பை போட்டுட்டு அப்புறமா அந்த அரிசியை அதில் சேர்த்து போட்டு பரபரன்னு போய் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு நிறுத்திடணும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த 2 டம்ளர் 1.5 டம்ளர் அரிசி போடுறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெல்லம் நல்லா தட்டி வச்சுட்டு பாக்கு மாதிரி தண்ணி மாதிரி கொதிக்க விட்டு முதல்ல மட்டை கொதிக்க விட்டுங்க. வெள்ளம் வாட போகும். அதுக்கப்புறமா கூட 2 டம்ளர் ஜலம் ஆட் பண்ணி இந்த மாவை அடுப்பை மட்டுப்படுத்திட்டு அதிலே போட்டு கிண்டுறது கட்டி தடை வறுத்த மாவுங்க நல்லா கட்டி தட்டாது, அப்படியே வரும். அதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காயும் அதை சேர்த்துடணும். தண்ணி கொதிக்கிறதே சேர்த்து விட்டா கிண்டுறது நமக்கு வேறு வரதே நமக்கு தெரியும். எடுத்து கையை எடுத்து பார்த்தா நசுக்காய் சாஃப்ட்னஸ் தெரியும். ஒருவேளை கொஞ்சம் திக்காக இருக்குன்னா கூட கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணி மேக்ஸிமம் சிம்மில் வச்சு ஒரு பிளேட் நல்லா கரெக்டாக டைட்டாக மூடுற மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சாச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸு 3 நிமிஷத்துக்கு இருக்க பரட்டி கொடுத்துனே இருந்த மாதிரி நல்லா உதிராக வந்துடும். சாயங்காலம் எடுக்கும்போது காலம்பரை உடனே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். 2 ஹவர்ஸ் கழித்து எடுக்கிறது நல்லாவே ட்ரை ஆகிடும். தட்டை முறுக்கு செய்முறை. புழுங்கல் அரிசி 1 கிலோ அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டு கிரைண்டரில் நல்லா மேக்ஸிமம் சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கணும். உளுத்தம்பருப்பு 1 டம்ளருக்கு எடுத்து லேசாக வெதிப்பிண்டு மிக்சியில் திரித்து சல்லடையில் சலித்து சாஃப்டாக தனியாக எடுத்து வச்சுக்கணும். முறுக்கு அந்த 4 டம்ளர் போட்டிருக்கல 2 சைடாக பிரிச்சுக்கலாம். 2 டம்ளர் அரிசி மாவு, இதுக்கு 2 டம்ளர் அரிசி மாவுன்னு. முறுக்குக்கு இருக்கிற இதில் ஒரு 2 டம்ளர் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக உளுத்தம்பொடியால் போட்டு தேவையான அளவு உப்பு சால்ட்டை லேசாக அந்த மாவோட ஈரப்பதம் இருக்கிறதே சேர்த்து பொசைகிறதோ அதை தனியாகவே அது மிக்ஸ் ஆகின்றோம். திரிச்சுட்டு கையால் சுற்றி வேணும்னா சீரகம் எதுவும் போட வேண்டாம். இந்த முறுக்கு தேங்காய் எண்ணெயை வச்சு வேக வச்சு வச்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தட்டைக்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கிறதே ஒரு 1/4 டம்ளருக்கு கடலைப்பருப்பு தனியாக ஊற வச்சுக்கணும். தேங்காய் கீட்டி வச்சுக்கணும். கருவேப்பிலை நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். தனிப்பொடி கொஞ்சம் ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான அளவு உரப்பு போடுற மாதிரி ஒரு 2 டீஸ்பூனுக்கு அதில் சேர்க்கலாம்.
இந்த 2 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் 2 டீஸ்பூன் தனிப்பொடி, இந்த தேங்காய், கடலை மாவு, கருவேப்பிலை, அது தவிர இந்த உளுத்தம்பொடியும் அதுக்கு ஒர்க்குக்கு சொன்னேன். அதே மாதிரி 2 டம்ளர் போட்டீங்கன்னா அந்த அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக உளுத்தம்பொடியும் சேர்த்து போட்டு பொசைஞ்சு தேய்ச்சி மட்டும் எடுத்து தட்டுறது அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். தட்டையும் போட்டுவிட்டு லேசாக அந்த ஹோலில் வச்சுட்டு புட்டு பண்ணுற அந்த குழலோட அந்த குச்சியை வச்சு இல்லை லேசாக ஹோல் போட்டுட்டு அப்படியே எடுத்து ஒரு இதில் ரொம்ப நெருக்கி வராதுக்கு கொஞ்சம் எண்ணெயில் கேப் இருக்கிற மாதிரி ஒரு கேப்பில் போட்டு எடுக்கணும். ரெண்டுமே தேங்காய் எண்ணெயில் போடுறதும் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். புழுங்கல் வச்சுக்கு நல்லாயிருக்கும். கொழக்கட்டைக்கு வெள்ளை மாவு 1 டம்ளர் அரிசியை நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஒரு 2 டம்ளர் ஜலம் விட்டு கையால் நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் மூட்டி வானலியை வச்சுட்டு ஹீட் ஆகிறதுக்கு முன்னாலே இந்த தண்ணியை அதில் விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை அதில் விட்டுட்டு கரண்டியால் கிண்டிகிட்டே வந்த இடம் ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ட்ரை ஆகிடும். கெட்டியாக விட்டு கை தொட்ட கையில் ஒட்டாத லெவலுக்கு அந்த அரிசி மாவு வரும். அந்த டயத்தில் கீழே எடுத்து வச்சுட்டு ஆற விட்டு இந்த பூரணம் இது கோழிக்கும் இந்த தேங்காய் பூரணம் கோழிக்கும் சொல்லியிருக்கிற அதே பக்குவத்தில் உள்ள மாவு தான் பூரணம். இந்த கொழக்கட்டை மாவை மட்டாக எடுத்து லேசாக நல்லெண்ணையும் தண்ணியும் ஒரு வட்டல் விட்டு வச்சுக்கணும். அதை கொஞ்சம் தொட்டுட்டு இந்த வெள்ளை மாவையும் தொட்டு லேசாக பசஞ்சிட்டு கையில தட்டிட்டோம். இல்லை இதில் இலையில வைக்கணும்னா இலையிலையோ வச்சுட்டு, இல்லை அச்சில் வைக்கணும்னா அச்சில் வச்சோம். இந்த பூரணத்தையும் நடுவில் வச்சு பிடிச்சிச்சுன்னா கொழக்கட்டை. தேங்காய் பூரணம் வச்சா தேங்காய் கொழக்கட்டை, கடலை பூரணத்தை வச்சா கடலை கொழக்கட்டை. உளுந்து வடை 1 டம்ளர் உளுந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா களைஞ்சி கூட 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 2 மிளகாய் வெத்தல், 2 மிளகாய் பழம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு மிக்சியில் நல்லா அரைக்கணும். தண்ணி இல்லாத லெவலில் உள்ளே விடுறத ஒரு டீஸ்பூன் மட்டும் முதல்ல தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஒரு 2-3 தடவை விட்டு தான் அரைக்கணும். அரைச்சி முடிச்சுட்டு கீழே எடுத்து பார்க்குறதோ நம்ம கை எடுக்கிறதோ அந்த பதத்தோட இது நல்லா சாஃப்டாக மசிஞ்ச மாதிரி நமக்கு தெரியும். இல்லை கூட கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா திரும்ப ஒரு டீஸ்பூன் ஜலம் விட்டுட்டு திரும்ப 1 நிமிஷம் மிக்சியை ஓட விடணும். அப்போ கரெக்டாக உங்களுக்கு அந்த கை பதம் தெரியும். அதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் கிள்ளி போட்டு 4 பச்சை மிளகும் போட்டுவிட்டு மாவை நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு சைஸ் எடுத்து கையில் இப்போ கவரில் வச்சு தட்டி போடலாம். இல்லை கையிலேயே உள்ளங்கையிலேயே தட்டி கூட அப்படியே எடுத்து தட்டுறதே அப்படி எடுக்கிறதே கையில் வழிக்கிட்டு வந்துடும். அப்படியே அதை எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இஞ்சி மருந்து 1/4 கிலோ இஞ்சி வாங்கிட்டா நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு மண்ணெல்லாம் போக அலம்பி தொலியை நல்லா சீவிட்டு மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு மிக்சியில் நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கணும். கொத்தமல்லி ஒரு 1/4 கிலோ இஞ்சி போட்டோம்னா ஒரு சின்ன டம்ளரில் 3/4 டம்ளருக்கு கொத்தமல்லி விதை, அதே 1/4 டம்ளருக்கு சீரகம், ரெண்டையும் மிக்சியில் ட்ரையாக போட்டு பொடிசாக திரிச்சே வச்சுக்கலாம். திரிக்கிறதே நல்லா சாஃப்டாக பொடி ஆக விட்டு அரைச்சி வச்ச இஞ்சி விழுது அதில் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு வெல்லம் ஒரு 250 கிராம் 1/4 கிலோ வெல்லம் அடுப்பில் போட்டு இந்த அரைச்ச விழுதியும் போட்டு வெள்ளத்தையும் அதிலே தட்டி போட்டு அந்த அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அதிலே சேர்ந்து வெல்லம் கொதிச்சுக்கும். பாகு மாதிரி ஆகி அல்வா மாதிரி உள்ள கண்டிஷனுக்கு அது பிறண்டு வரும். அந்த டைத்தில் ஒரு மட்டும் நெய் மட்டும் விட்டுவிட்டு இறக்கிற வேண்டியது. ஒரு டம்ளர் அரிசி மாவு, 1 டம்ளர் கோதுமை ரவை ரெண்டையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் ஜலம் கொடுத்து அரைச்சுட்டே வந்துட்டு அரைக்கிறதே வெல்லம் தட்டி வச்ச வெல்லத்தை அதுலேயும் சேர்த்து போட்டு அரைச்சுட்டே வந்துச்சுன்னா நல்லா மசிஞ்சு வரும். அப்போ ஒரு மூடி தேங்காய், துருவின தேங்காயை அந்த மிக்சியில் அரைக்கிறதே அதிலே சேர்த்து போட்டு அரைச்சிட்டு ஒரு 5-6 ஏலக்காயும் அந்த விரையை எடுத்து அதில் உள்ளே போட்டு சேர்த்து அரைச்சிட்டு வெளியில் வச்சு 1 மணி நேரம் கழித்து சின்ன கரண்டியால் எடுத்து குத்தினா நல்லா வரும். ரசம் செய்முறை: தனியா, மிளகாய் வத்தல், துவரம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், பெருங்காயம், இது எல்லாத்தையும் ஒவ்வொரு தேவையான ஒரு 10-15 வெத்தலை எடுத்துட்டாச்சுன்னா அதுக்கு தகுந்த உள்ளங்காய் அளவுக்கு மேலே ஒரு பிடிக்கி தனியா, அதே அளவுக்கு சிறு துவரம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் மிக்சியில் ட்ரையாகவே அரைச்சி வச்சுட்டாச்சுன்னா 3 நாளைக்கு இந்த பொடி ரசத்துக்கு வரும். மற்ற ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கோ இல்லை நெல்லிக்காய் பெரிய சைஸ் அளவுக்கோ புளி எடுத்து இந்த தண்ணியை கொதிக்க விட்டு இந்த பொடியையும் போட்டு உப்பையும் போட்டு ஒரு கொதி வருவது புளியை எடுத்து தனியாக கரைச்சி விட்டுட்டு துவரம் பருப்பு கொஞ்சம் தனியாக வெந்து வச்சுக்கணும். அந்த பருப்பு நல்லா குழஞ்சிருந்துருச்சுன்னா
கையால் நல்லா கசக்கிட்டு விட்டாச்சுன்னா மண் இதே வராது. அமுட்டு பருப்பும் சேர்ந்து மெர்ஜாகி ஒரு போல் கூழ் மாதிரி ஆகிடும். அந்த பருப்பு தண்ணியே ரசத்தில் விட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் வாசனைக்கு போல் அது போட மறந்து போனாலும் தனியாக உங்களுக்கு தாளித்து கொட்டுறோம். கடுகு சீரகம் ரெண்டையும் நெய் விட்டு தாளித்து கொட்டுறதே இந்த கொஞ்சம் பெருங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணி அதில் பொரிச்சு போட்டுடலாம். கருவேப்பிலை இறக்குறது பச்சை கொத்தமல்லியும் கட் பண்ணி போடணும். கருவேப்பிலையும் பச்சை கொத்தமல்லியும் ஃபஸ்ட்டு. தனி ரசம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடயே மிளகு ஜீரகம் தனியாக நுணுக்கிட்டு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு தனியாக வரும். இல்லை இது கொத்தமல்லி மட்டும் தனியாக போட்டுவிட்டு கருவேப்பிலை போட்டு அப்பயும் இறக்கலாம். தக்காளி போட்டு தனியாக பண்ணலாம். மிளகு ஜீரகம் தனியாக நுணுக்கி போடலாம். வெறும் ஜீரகத்தை மட்டும் அரைச்சி கலக்கலாம். ஒவ்வொரு ரசமுமே 4 வகையாக பண்ண முடியும். அது டேஸ்ட் வித்தியாசப்படும். ஒரு இது சீரகம் தனியாக விட்டுனா ஜீரகத்தோட தூக்கலாக வரும். மிளகு ஜீரகம் நுணுக்கி போட்டோன்னா மிளகோட டாமினேஷன் நிறைய வரும். மோர்குழம்பு செய்முறை மிளகாய் சொல்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய், தேவையான அளவு தேங்காய், சீரகம் இவ்வளவே மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். முந்திய நாள் காலம்பரவே தயிர் ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு உரகுத்தி வச்சுட்டு மறுநாள் நைட்டு ஃபுல்லும் வெளியில் இருக்க மாதிரி இருக்கும். அன்றைக்கி உரகுத்துற அன்றைக்கி நைட்டு வெளியிலே இருக்க மாதிரி வச்சு காலம்பரை இந்த அரைச்ச விழுத அந்த தயிரை உடச்சி தண்ணியாக்கிடணும். அதை அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த தயிரை இந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை போட்டுட்டு கடுகும் 2 சீரகம் தாளிச்சு கொட்டலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாய் வத்தல், துவரம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் தனியா, நான் 2 கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் லீஸ்ட் அளவு பெருங்காயம், 2 சீரகம் இவ்வளவையும் சட்டியில் வெறும் கொஞ்சம் வறுக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நெய் விட்டு வறுக்கணும். மிளகாய் வத்தல் ஒரு 10-12 வத்தல், மிளகு ஒரு 18-20 மிளகுக்கு போடணும். போட்டு மிளகு வெடிக்க ஆரம்பிக்கிறதும் இந்த பழமும் கரெக்டாக வறுந்துருக்கும். அதை ஒரு பிளேட்டில் தனியாக அந்த பருப்பு எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு ட்ரையாக தான் திரிச்சு வச்சுக்கணும். புளி வேணுங்கிற அளவு ஒரு கொத்த எலுமிச்சம்பழம் அளவுக்கு எரிச்சு முதல்ல பாயில் பண்ணி வச்சுட்டு ஒட்டை கரைச்சி விட்டு இந்த ஆட் பண்ண பொடியும் அதில் போட்டுவிட்டு நல்லா ஒரு கொதியை கலக்கி தண்ணியை கரைச்சி விட்டுடணும். இல்லைன்னா கட்டி துண்டு துண்டாக வந்துடும். அந்த பொடியிலேயே ஒரு டம்ளர் ஜலத்தை விட்டு கையால் நல்லா கரைச்சிட்டு இந்த புளி கரைச்சலோட சேர்த்து விட்டுட்டு நல்லா கொதிக்கும் போது தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நெய்யில் கடுகும் சீரகமும் நல்லா வெடிக்க விட்டு அதில் போட்டுட்டு கருவேப்பிலை கிளி போட்டு இறக்கணும். மாங்காய் கொஞ்சம் புளிப்புள்ள மாங்காயாக இருந்தாக்கா தேவையில்லை. அது மாங்காயை செதுக்கின மாதிரி நான் கொஞ்சம் ஒரு மாங்காயை கட் பண்ணி எடுத்துட்டு அது தேவையான அளவு உங்களோட அளவு ஜலம் விட்டு துளி மஞ்சப்பொடி போட்டு வெந்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு மாங்காய் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 200 கிராம் வெல்லம் பொடிசாக தட்டி அதிலே சேர்த்து போட்டு கொதிக்க வச்சுட்டு வெந்த மாங்காயில் வெள்ளத்தை சேர்த்து கொதிக்க விட்டு வத்தரவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக கூழ் மாதிரி ஆகிடும். அதில் 2 மிளகாய் வெத்தலும் கொஞ்சம் கடுகும் மட்டும் நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டி அதில் ஆட் பண்ணி இறக்கணும். குழம்பு செய்முறை. வேண்டிய காய்கறிகள்: கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், புடலை, சவ், அவரை, கேரட், முருங்கைக்காய். இதில் ஏதாவது 2 காய் இல்லாமல் இருந்தாலும் கட் பண்ணலாம். கட் பண்ணுறது எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ பொடிசாக கட் பண்ணிக்கணும். காய்கறிகளோட ஒரு 1/2 டம்ளர் சிறுபருப்பையும் சேர்த்து அதை காய் கரெக்டாக முங்குற அளவுக்கு ஜலம் விட்டு வேக வைக்கணும். அப்புறம் மிளகாய் வத்தல் ஒரு 6 மிளகாய் வத்தல், ஒரு 10-15 மிளகு 2ஐயும் வெறுமனையே வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் விடணுங்கிறது இல்லை. தேங்காய் ஒரு தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஒரு முடி கூடுதலாக பிடிக்குன்னா தேங்காய் கூடத்துனால நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். காய்கறிகள் நல்லாயிருக்கும். ஆனால் மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி தாராளமாக போடலாம். இதையும் மிளகையும் ஒரு ஓட்டு வந்து அப்படியே தேங்காயை போட்டு நல்லா அரைச்சிட்டு வெந்த காயும் கூட அப்படியே கொட்டிட்டு கடைசியில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு 3ஐயும் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டி கருவேப்பிலையும் 4 கருவேப்பிலையும் போட்டு எடுத்துக்க வேண்டியது. உப்பு தேவையான அளவு. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் சிறுபருப்பு முடிஞ்சால் லேசாக வெதுப்பிட்டு சூடு வர விட்டு வெதுப்பிட்டு அந்த அரிசி கூட சேர்த்து நல்லா களைஞ்சிட்டு குக்கரில் வைக்கிறது ஒரு 15 மிளகு, தேவையான அளவு உப்பு அதுலேயே போட்டு வேக சரியான 1.5 டம்ளர் 5 டம்ளர் ஜலம் விட்டாச்சுன்னா கரெக்டாக அது நல்லா குழஞ்சி நல்லா வெந்திருக்கும். அப்புறம் நெய் தழித்து கொட்டின்ட்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கணும். இது முந்திரி பருப்பு பொடிசாக நறுக்கி வச்சுக்கோ. நம்ம செழிப்பாக இருந்தால் பெருசாக போடலாம். அதை நல்லா நெய்யில் வறுத்துட்டு
அதுலேயும் மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கிறதுலேயே ஒரு 1.5 டீஸ்பூன் அதில் போட்டு நெய்யில் பாயிலரதே போட்டுட்டு இந்த குழஞ்சி வந்திருக்கிற சாத்தை அதில் போட்டு கூட ஒரு முறை நெய் விட்டுட்டு கருப்பில் கிளி போட்டு நறுக்கி வச்ச முந்திரி பருப்பு இஞ்சி எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி கிட்ட வேண்டியது. கத்திரிக்காய் பிட்லாம் கத்திரிக்காய் முதல்ல தனி பீஸ் சொல்லிட்டு வரேன். கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காயை 8 பீஸாக கட் பண்ணி அப்படியே ஒரு 8-9 கத்திரிக்காயை கட் பண்ணி துளி மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் வேக வச்சுக்கணும். கத்திரிக்காயை வேக வைக்கும்போது ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியும் உருட்டி அதிலேயே சேர்த்து வேக வச்சுக்கணும். கரைச்சி விடுறது அந்த புளியோட மயம் ஒட்ட வந்துடும். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், தனியா, மிளகு, பெருங்காயம், தேங்காய் ஒரு மூடிக்கு எடுத்துக்கணும். இந்த பருப்பு ரெண்டுமே உள்ளங்காய் அளவுக்கு, அதில் நேர் பாதி தனியா, மிளகு ஒரு 10-12 மிளகு எண்ணெயே போடணும். ஒரு புளியை கொட்ட அளவுக்கு பெருங்காயம். இவ்வளவையும் முதல்ல கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்து செவக்க தக்கன வறுத்து தனியாக எடுத்துக்கணும். நல்லா ஆற விட்டு மிக்சியில் முதல்ல பருப்பு எல்லாத்தையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் தேங்காயை கடைசியாக போட்டு பரபரன்னு இருக்கிற மாதிரி நிறுத்தி வச்சுக்கணும். தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். அப்புறம் கத்திரிக்காய் வெந்த இப்போ துவரம் பருப்பும் 1 டம்ளர் வெந்து வச்சுக்கணும். சரி, மீடியம் கிளாஸ் டம்ளர் போடுறோம். இந்த கத்திரிக்காய் அரைச்சி வச்சுட்டு புளியை எடுத்து இந்த கத்திரிக்காயில் கரைச்சி போட்டு மட்டா தண்ணி விட்டு கரைச்சி விட்டுன்ட்டு இந்த அரைச்சி தனிஞ்ச மிக்சியில் திரிச்சு வச்சுருக்கிற பொடியை அதில் ஆட் பண்ணி ஒரு உப்பு தேவையான அளவு போட்டு கொதிக்க வச்சுக்கணும். கருவேப்பிலை போடணும். இந்த வெந்த துவரம் பருப்பையும் அதில் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுட்டு இறக்கிற வேண்டியது. அதான் ஒரு தேவையான ஒரு 1.5 டம்ளர் சாதத்துக்கு எடுத்துட்டுச்சுன்னா ஒரு மூடி தேங்காய் மீடியம் சைஸாக எடுத்துகிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, 2-3 மிளகாய் வத்தல், தேங்காய் எண்ணெயில் மட்டை தாளித்து கொட்டிட்டு அதுலேயே தேங்காயை போட்டு 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணால் போகிறோம். அப்படியே எடுத்து அதில் சாத்தை போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கிண்டியோடதே கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது. மிளகாய் வத்தல், தேங்காய், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பச்சரிசி, 2 துளி வெந்தயம், துளி பெருங்காயம், இது லேசாக நல்லா வறுத்துட்டு பச்சை தேங்காயை அப்படியே போட்டு மிக்சியில் அரைச்சிடணும். அப்புறம் புளி தேவையான அளவு ஊற வச்சு கரைச்சி விட்டுன்ட்டு தான் கிடச்சதுன்னா போடலாம். வெள்ளை பூசணிக்காய் போடலாம், சக்கரை பூசணிக்காய் போடலாம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி எது வேணாலும் கட் பண்ணி தானாக கொதிக்க விட்டுன்ட்டு புளி தண்ணியிலே கொதிக்க விட்டுட்டு கடைசியில் இந்த தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயை அதில் கலந்து ஒரு கொதி விட்டாச்சுன்னா முடிஞ்சு. தேங்காய் எண்ணெயில் பச்சை கடுகு மட்டும் தாளிச்சு போட்டணும். சேனக்கடி சேனையை தொலி சீவிண்டு நல்லா கட் பண்ணுற மாதிரி இல்லாக்க நல்லா சீவி எடுக்கிற மாதிரி சீவிட்டு குக்கரில் 2 மஞ்சப்பொடி போட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கணும். அப்புறம் துவரம் பருப்பு ஒரு 3/4 டம்ளருக்கு நல்லா குழைய வேக வச்சுன்ட்டு பச்சை தேங்காய் பூ 3/4 தேங்காய் கிட்ட போட்டுடலாம். பச்சை இஞ்சி தாராளமாக ஒரு சின்ன பிட்டு, ஒரு 4-5 பச்சை மிளகாய், இவ்வளோ கருவேப்பிலை இவ்வளோ பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சியும் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிட்டு பச்சை மிளகாயும் அதே மாதிரி நல்லா கொஞ்சம் காரம் உள்ள மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு குழஞ்ச சேனையை போட்டு ஒரு துண்டு புளி சேனையை வேக வைக்கிறதே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு அதில் சேர்த்து வேக போட்டுடலாம். துளி மஞ்சப்பொடியும் போடணும். வெந்து எடுக்க விட்டு அந்த புளியை தனியாக ரொம்ப கெட்டியாக கரைச்சி அந்த இதிலே விட்டு சேனை மேலே விட்டுட்டு இந்த பச்சை தேங்காய் பூ, வெந்திருக்க துவரம் பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சது, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு 2 முட்டை பச்சை தேங்காய் எண்ணெயை விட்டு அப்படியே கொஞ்சம் சூடுபடுத்திட்டு அப்படியே இறக்க வேண்டியது சேனக்கடி. பெரிய எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழம், சாதம் ஒரு 2 டம்ளர் அரிசி சாதம் எடுத்துக்கணும். அப்புறம் தாளிச்சு கொட்டுறதுக்கு நல்லெண்ணெய் மெயினாக விடணும். ஒரு பெரிய தோசை கரண்டியாலேயே ஒரு கரண்டி கிட்டத்தட்ட 3/4 கரண்டி கூடலாம். அதில் 2 மஞ்சப்பொடியும் போட்டுட்டு 4 மிளகாய் வத்தல் போட்டு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு இஞ்சியை வாழைக்காய் பொடிக்கு சீவுறதுல கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு எடுத்து சீவி வச்சுக்கணும். எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல் இந்த 4 தாளித்து கொட்டி வருவது பச்சை மிளகாயும் இஞ்சியும் அதில் சேர்த்து போட்டு வதக்கிடணும். அதை எலுமிச்சம்பழம் சாதம் ஆக விட்டு சாதத்தை அதில் தோண்டி போட்டுவிட்டு லெமனை ஒரு மெயினாக ஒரு வட்டையில் புழிஞ்சு வச்சுட்டோம்னா அது நல்லது. சால்ட்டை மேலே போட்டு இந்த புழிஞ்சு வச்ச லெமனை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ற மாதிரி விட்டுட்டு கிண்டியாச்சுன்னா ஈக்குவலைஸாக ஒன்று போல் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி பிடிச்சி வரும். தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டணும். அவ்வளோதான். உருண்டை குழம்பு
பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து முதல்ல தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டுருக்கோம். வெந்நீர் வெறும் கொதிக்க வச்சு ஆற விட்டு ஒட்டை கரைச்சி விட்டுட்டு 4 டீஸ்பூன் சாம்பார் பொடி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு தேவையான அளவு உப்பையும் போட்டு கொதிக்க விடணும். இதுக்கு துவரம் பருப்பை தனியாக முதலே ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் தனியாக ஒரு டம்ளர் ஊற வச்சுட்டேன்னா 15 உருண்டை கிட்ட கிடைக்கும். அந்த மிளகாய் நல்லா ஊற விட்டு ஒட்டை தனியாக எடுத்துட்டு 2 மிளகாய் வைத்தல் துளி பெருங்காயம் அந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு இம்பட்டியும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கருவேப்பிலையும் இறக்குறது கிள்ளி போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையால் ஒரு முட்டை நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூனுக்கு அதில் விட்டு நான் ஒன்று போல் கலந்துண்டு உருட்டிய நெல்லிக்காய் அளவுக்கோ உங்களுக்கு எலுமிச்சம்பழம் சைஸுக்கோ போட்டால் கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விட வேண்டியிருக்கும். புளியை வேக வச்சு எடுக்கிறது அது குறைஞ்ச தண்ணியிலேயே அதோட மயம் நல்லா ஒட்டா வந்துடும். அந்த கொதிக்கிறது இந்த உருண்டை நல்லா தளதான்னு கொதிக்கணும். அந்த டயத்தில் உருட்டி ஒன்று ஒன்றா போடுறதே 4 உருண்டை போடுறதே முதல்ல போட்ட உருண்டை முதல்ல மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ இடங்க கேப் எங்கே இருக்குன்னு பார்த்து அதில் போட்டுட்டு வர கரெக்டாக அந்த உருண்டை பூரா அதில் ஆக்குப்போய் ஆகிக்கும். நல்லா கொதிச்சு மேலே வரும். அம்பிட்டு நல்லா கொதிச்சு மேலே வர விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பானச்சோம். சரி செய்முறை. ஒரு 1/4 கிலோ சேனை, ஒரு 1.5 காய் வாழைக்காய் நான் கொஞ்சம் பொத்தையாகவே நடுவில் வகுந்துட்டு பொத்தையாக 2 பீஸ் ஒரு மாதிரி கட் பண்ணி 1.5 வாழைக்காயும் அந்த சேனை ஒரு 1/4 கிலோக்குள்ள சேனையை கட் பண்ணி குக்கரில் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வெந்து வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய் காரத்துக்கு ஒரு 5 மிளகாய் வத்தல் குண்டு வத்தலில் ஒரு 10-12 மிளகு ரெண்டையும் லேசாக வதக்கிட்டு சூடு பிடிக்கிற டயத்தில் சொட்டு தேங்காய் எண்ணெயை விட்டு செவக்க வறுத்துட்டு மிளகு வெடிக்கும். அந்த நேரத்தில் தனியாக பிளேட்டில் தட்டிக்குங்கோ. அப்போ தேங்காய் ஒரு 3/4 தேங்காய் கிட்ட வேண்டியிருக்கும். ஒரு 1/4 பகுதி தேங்காயை இந்த மிளகாய் இதுக்குள்ள வறுத்து வச்சுருக்கிற மிளகு கூட சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டின்ட்டு மிளகும் மெத்தலும் நல்லா மசிஞ்சிடணும். அதில் சேர்த்து போட்டு இந்த வெந்து வச்சுருக்கிற சேனையும் வாழைக்காயும் வானலியில் போட்டு இந்த எடுத்து வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற விழுது அதில் போட்டு ஒரு நல்லா கொதிக்க விட்டுக்குங்கோ. அதுக்கப்புறம் இந்த மிச்சம் இருக்கிற தேங்காயை நல்லா தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு வச்சுக்கணும். நல்லா செவக்க வறுக்கணும். வாசனை வர்றது கொஞ்சம் சிம்மில் பண்ணி நல்லா செவக்கணும். கருக்கவும் கூடாது, நல்ல வாசனையாக இருக்கணும். கடுகும் சீரகமும் தாளித்து கொட்டணும். கருவேப்பிலை கிள்ளி போடணும். இந்த நல்லா கொதித்து வர விட்டு அடுப்பு அணைக்கிற நேரத்தில் பொரிச்சு வச்ச தேங்காய் சீரகம் கடுகு எல்லாத்தையுமே அதில் சேர்த்து போட்டு ஒரு கிண்டு இருக்கணும். மீன் கொத்தவரங்காய் உசிலி துவரம் பருப்பு ஒரு 1/2 டம்ளர் எடுத்து ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, 2 மிளகாய் வத்தல் சேர்த்து மிக்சியில் பருப்பு தண்ணியை ஒட்டா இறக்கிட்டு ஊறின பருப்பை மட்டும் போட்டு இந்த கலவையோட சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம், ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் எல்லாமே சேர்த்து தாராளமாக அந்த குழம்பெல்லாம் ரசம் வைக்கிற மாதிரி உள்ள சின்ன மட்டும் கரண்டிக்கு 3/4 கரண்டிக்கு விடணும். கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டி செவந்து வர்றது நம்ம அரைச்சி வச்சுக்கிற உசிலியே அந்த பருப்பு துவரம் பருப்பு அதில் சேர்த்து போட்டு கை விடாக்கி உடனே கிண்டாடணும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா கட்டி அடை மாதிரி தனியாக துண்டாக வந்துடும். சிம்மில் வச்சுட்டு போட்டுட்டு அப்புறம் ஹீட்டை கூட்டிட்டு ஒட்டை நல்லா கிண்டி சுருட்டி கொண்டு வரணும். கிண்டுறதே அது நல்லா துண்டு துண்டாக வர மாதிரி செய்யும். அந்த டயத்தில் பிளேட்டில் போட்டுவிட்டு ஆற வச்சாச்சுன்னா கையில் எடுக்கிறது உதுராக துவண்டு வந்துடும். வெந்த பீன்ஸையும் கொத்தவரங்காயும் தனியாக குக்கரில் வெந்து வச்சுக்கணும். எந்த உசிலி பண்ணுறீங்களோ அந்த இதுக்குள்ள காயை அதில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும். உசிலிக்கு தேவையான உப்பும் போட்டுக்கிறதுனால ரெண்டையும் சேர்றது அது பொறுத்தளவுக்கு தனியாக கொஞ்சம் மைல்டு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் தனியாக பீன்ஸை கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதில் நல்லா சுண்டி தண்ணியெலாம் இல்லாமல் இருக்கிற டயத்தில் பண்ணி வச்சுருக்கிற உசிலி அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பிடிச்சி மிக்சிலையும் அதுவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிட்டு கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியது செய்முறை. 2 டம்ளர் அரிசி பச்சரிசி எடுத்துன மிக்சியில் அரைக்கிறதுக்கு அதுதான் ஈஸி. புழுங்கல் அரிசியில் கிரைண்டரில் அரைக்க முடியுமா? 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, ஒரு 1/2 டம்ளர் உளுந்து, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு 3யும் ஊற வச்சுக்கிட்டு இந்த அரிசியும் கூட சேர்த்து அரைச்சிக்கிறது. புழுங்கல் அரிசியாக இருந்ததுனால் சேர்த்து அரைக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சீக்கிரம் ஆகணும் நமக்கு மிக்சியில் தான் அரைக்க முடியும்னா பச்சரிசியும் இதில் சேர்த்து போட்டு அரைக்கலாம். நான் சொன்னால் அதே குவான்டிட்டிக்கு போடுறது. பருப்பை கொஞ்சம் கூட்டிக்கணும், இல்லையா அரிசியை ஒரு 1/4 டம்ளர் குறைச்சிடணும். 1.25 டம்ளருக்கு நான் சொன்ன பருப்பு அளவு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 8-9 மிளகாய் வத்தல், 5-6 பச்சை மிளகாய் காரம் இருக்கிறத பொறுத்து, பெருங்காயம், ஒரு உள்ளங்காய் அளவு கொஞ்சம் ஓரளவுக்கு உப்பு,
எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் பரபரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுருக்கு. உடனே வார்த்தாலும் நல்லாயிருக்கும். 2 hours வச்சுட்டு வார்த்தாலும் நல்லா சாஃப்டாகும். சரசிஜநாப சோதரி சங்கரி பாஹி மாம். சரசிஜநாப சோதரி சங்கரி பாஹி மாம். சரசிஜநாப சோதரி பரந்தாம பிரதீகிதே பசுபாஷவி மோஷிதே பல்நக பர்ணயுதே நாகாகாந்தா ரீபூஷித பிராபதே நாகாகா தாரி பூஷித பிராபதே சதனதே சோபதே வரகுரு குகஜனனி மதகமணி மகிஷாசுரமர்தினி மண்டகமணி மங்களவர பிரதாயினி வரகுரு குகஜனனி மதகமணி மகிஷாசுரமர்தினி மண்டகமணி மங்களவர பிரதாயினி சரசிஜ நாபசோதரி சங்கரி பாஹி மாம். சரசிஜ நாப சோதரி சங்கரி. நீ பாடு. முருகுதையா முருகா உன்னில் காணையிலே அள்ளி அணைத்திடவே எனக்கும் ஆசை பிறக்குதையா. முருகா உள்ளம் முருகுதையா. ஆறு திருமுகமும் உன்னருளை வாரி வழங்குதையா. வீரமிகும் தோழும் கடமோ வெற்றி முழங்குதையா. உள்ளம் முருகுதையா. முருகா உன்னில் காணையிலே. இது நிறைய ஏற்றம் இறக்கம் ஜாஸ்தி. கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். சுந்தரவேல் அபிஷேக சுத்த திருநீரணிந்தால் வந்த மந்த மூத்தவழும் வழி பார்த்து ஓடிடுவாள். அந்த நேரம் பார்த்திருந்து அன்பு செல்வம் ஓடி வந்து சிந்தையை குளிர வைத்து சொந்தம் கொண்டாடிடுவாள். கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். மணமிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா. மகிழ்வுடன் அணிபவர்க்கு மகிழ்ச்சியை பெருக்குமடா. மனம் நிறைந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா. மனமுடன் அணிபவர்க்கு மகிழ்ச்சியை பெருக்குமடா. தினம் தினமும் நெற்றியிலே திருநீரணிந்திடடா. தினம் தினம் நெற்றியிலே திருநீரணிந்திடடா. தீராத நோயெல்லாம் தீர்த்து வழி காட்டுமடா. கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். குந்தகங்கள் மாறி இன்பம்
குடும்பத்தை நாடி வரும் கந்தன் திருநீர் அணிந்தால் கண்டபிணி ஓடிவிடும்.